ஃபர்ஸ்ட் டேக் அவே மெசேஜ். அது என்னன்னு தெரியல. என் ஹெச்ஓடிக்கு என்னை பார்த்தாலே ஆவறது இல்லை. உன்னை பார்த்தா ஆவறது இல்ல, நீ ஏதோ சில்மிஷம் பண்ற, அந்த சில்மிஷம் தான் ஆவறது இல்ல, உன்னை பார்த்தா ஆவறது. என் மாமியாருக்கு மேடம் நீங்க 1000 சொல்லுங்க, நானாலே என்னமா பண்ற நீ. இத புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கருத்தின் மீது தானே கருத்தை திருத்திக் கொள்ளலாம். எதற்கு தனி மனிதன் மீது போர்? உங்களுக்கும் எனக்கும் சில பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர பகையன் பாராட்ட வேண்டும். பாருங்க, நான் அற்புதமான ஒரு கவிதை, ரொம்ப ஆழமான ரொம்ப உயரமான ஒரு கவிதையை சொல்லுகிறேன். நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு? மேட்ரு என்னவோ முடி. உன்னாலதான் நாங்க பிரிஞ்சோம். இல்ல இல்ல, உன்னாலதான் நாங்க பிரிஞ்சோம். 2 பேரும் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள். யார் காரணமாக இருந்தாலும் பிரிந்தாகி விட்டது, அவ்வளவுதான். கம் டு த கன்க்ளூஷன். கருத்தின் மீதுதான் பிரச்சனையை தவிர மனிதர்கள் மீது அதை செலுத்தாதீர்கள். பெண்கள் முக்கியமாக கொள்ள வேண்டிய முதல் பாடம், நினைவு விளைத்துக்கொள், இதுவும் கடந்து போகும். பெண்களே, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், டோன்ட் டேக் ராடிக்கல் டிசிஷன்ஸ். லைஃப் இஸ் சோ ப்ரீஷியஸ். மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையின் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன்றா கண்ணகி. என்னால வேற சாய்ஸ் இல்லடா, அதனால நீ வான உடனே வந்துட்டேன் அப்படிங்கிறா கோவலன் கிட்ட கண்ணகி. பர்சனல் டாக். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே சாய்ஸ் இருக்கு, சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், குடும்பம் என்கின்ற உறவை பெண்களே தக்க வைத்துக் கொள்ளுங்கள். சில கோபங்களுக்காகவும் சில விஷயங்களுக்காகவும் அந்த குடும்பத்தை குலைத்து விடாதீர்கள். ஆண்களுக்கும் சொல்கிறேன், இது மிக முக்கியமான கருத்து.